வணக்கம். நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோட வாழறதுக்கு என்னதான் ரகசியம்? நம்ம எல்லாரும் இத பத்தி யோசிச்சிருப்போம். ஆனா ஜப்பான்ல இருக்கிறவங்க இதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அவங்களோட சாப்பாடும் சரி, அவங்களோட கலாச்சாரமும் சரி, அதுல ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு. வாங்க, அந்த ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 99,763. அடேங்கப்பா, இது ஜப்பான்ல 100 வயசுக்கு மேல வாழறவங்களோட எண்ணிக்கை. இது ஒரு புது உலக சாதனை. இதேதோ அதிர்ஷ்டத்துல கிடைச்சதுன்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி அவங்களோட வாழ்க்கை முறை ஒரு பெரிய காரணமா இருக்கு. அது என்ன வாழ்க்கை முறை, வாங்க பார்க்கலாம். சரி, அவங்க நீண்ட நாள் வாழ்றதுக்கு முதல் அஸ்திவாரமே அவங்களோட சிம்பிளான சாப்பாடு தான். பாருங்க, அவங்க என்ன சாப்பிடுறாங்கங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எதெல்லாம் சாப்பிடாம ஒதுக்குறாங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட டயட்டை பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மீன், சோயா, காய்கறிகள், அப்புறம் கிரீன் டீன்னு உடம்புக்கு நல்லது செய்யற விஷயங்கள் தான் அதிகம். இன்னொரு பக்கம் ரெட் மீட், சக்கரை, உப்பு இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வச்சிடுறாங்க. இது ஏதோ யதார்த்தமா நடக்கிற விஷயம் இல்ல, ரொம்ப யோசிச்சு திட்டம் போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை. ஆனா விஷயம் சாப்பாட்டோட முடியல. அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு சாப்பாடு மட்டும் காரணம்னு நினைச்சா அது தப்பு. அவங்களோட கலாச்சாரமும் அதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. வாங்க, அதையும் கொஞ்சம் பாத்திரலாம். ஜப்பானிய சமூகத்தோட ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை என்னன்னா, வயசானவங்க ஒரு சுமையே கிடையாது. அவங்க ஒரு கொண்டாட்டம், ஒரு பொக்கிஷம். இந்த ஒரு வரி போதும் அவங்க பெரியவங்களை எப்படி பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்க. இந்த மரியாதையெல்லாம் சும்மா பேச்சோட நிக்கல. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாசம் பெரியவங்கள மதிக்கிற நாள்னு சொல்லி ஒரு தேசிய விடுமுறையே கொண்டாடுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டோட சட்டமே வயசானவங்களுக்கு இவ்ளோ பெரிய கௌரவத்தை கொடுக்குது. கதை இதோட முடியல. யாரெல்லாம் 100 வயசை தொடுறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வேற யாரும் இல்ல, நாட்டோட பிரதமரே ஒரு வாழ்த்து கடிதம் அனுப்புறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு சில்வர் கப் வேற கொடுக்கறாங்க. இது எவ்ளோ பெரிய அங்கீகாரம், எவ்ளோ பெரிய மரியாதை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஜப்பான்ல ரொம்ப வயசான பாட்டிக்கு இப்போ 114 வயசாகுது. இன்னமும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, அவங்களோட வாழ்க்கை முறைக்கு இதுதான் உயிருள்ள சாட்சி. சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நீண்ட ஆயுளோட உண்மையான ரகசியம் ஏதோ மருந்து மாத்திரையில இல்ல, அது நம்ம சாப்பாட்லயும் நம்ம பெரியவங்கள மதிக்கிற கலாச்சாரத்திலயும் தான் இருக்கு. அப்போ நீண்ட நாள் வாழ்றதுக்கான மிகப்பெரிய ரகசியம் ஏதோ மாத்திரையில இல்லாம வாழ்க்கையோட நோக்கத்துல இருக்குமோ? வயசானவங்கள ஒரு கொண்டாட்டமா பாக்குறது மூலமா ஜப்பான் சமூகம் அவங்களுக்கு கடைசி காலத்துல கூட ஒரு நோக்கத்தை, ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஒருவேளை இதுதான் அந்த உண்மையான ரகசியமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?